பசங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆர் குட் அண்ட் டூயிங் கிரேட். இன்னைக்கு ஒரு சூப்பரான டாபிக் வந்து நம்ம பார்க்க போறோம். என்ன டாபிக் அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாமுக்கான மேக்ஸுக்கான சக்சஸ் பிளான் தான் பார்க்க போறோம். வாங்க பசங்களா. எஸ், நம்ம செஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அத்தனை பேர் என்ன பண்றீங்க, நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்குங்கன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ரெகுலரா நாங்க கொடுக்கக்கூடிய அந்த செஷனுக்கான நோட்டிபிகேஷன் வந்து உங்களை வந்து சேரும். சரிங்களா? ஸோ அது போக வந்து நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப். முக்கியமா வாட்ஸ்அப் வந்து நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் நாங்க எங்களுடைய ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ நம்ம Xylem வந்து ஸ்டார்ட் பண்ணி இதோட 5 இயர்ஸ் ஆயிடுச்சுக்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல இந்த இயர் வந்து சூப்பரான ரிசல்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மோர் தென் 600 வந்து 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அண்ட் மோர் தென் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பாஸ் பண்ண எல்லாருக்கும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இந்த இயர் உங்களில் யாராவது வந்து நீட் எக்ஸாமுக்கோ அல்லது ஜேஇ எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து நான் சொல்லிக்கிறேன். எஸ். அது போக உங்களுக்கு அட்மிஷன் சம்மந்தமாக ஏதாவது கொரிஸ் இருக்குது, நம்ம Xylemல சேர்ந்து நீங்களும் எங்களோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க, இல்லை உங்களோட நீட்டுக்கோ ஜேஇக்கோ வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா மறக்காம இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் டயல் பண்ணி உங்களுடைய அட்மிஷன் வந்து என்ரோல் பண்ணிக்கலாம். சரிங்களா? எஸ். ஸோ வாங்க பசங்களா, இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ குவார்டர்லி எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் மந்த்து ஐ திங்க் 12 கரெக்டாக. ஸோ செப்டம்பர் 12 ஆர் 14 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போ இந்த குவார்டர்லி எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். புரியுங்களா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் வால்யூம் 1 ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிடணும். சரிங்களா? ஸோ வால்யூம் 1ல என்னென்ன சாப்டர்ஸ் இருக்குது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து என்ன, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். புரியுங்களா? ஸோ இந்த டாப்பிக்கான ஒன் ஷார்ட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்கோம். ஒருவேளை நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எஸ். ஸோ அடுத்தது ரெண்டாவது என்ன சாப்டர் இருக்குது பாருங்க, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். காட் இட்? ஸோ மூணாவது சாப்டர் தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் நாலாவது வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அஞ்சாவது டாபிக் என்ன, 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி. காட் இட்? ஸோ இந்த டாபிக் தான் இப்போ நம்ம ஒன் ஷாட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் 4 சாப்டர்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கவர் பண்ணிட்டோம். இப்போ 5th சாப்டருக்கான செஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ கூடிய விரைவில் உங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த 6th சாப்டருக்கான செஷன்ஸும் கொடுத்துருவோம். ஸோ அதனால் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ஒன் ஷாட் செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம், கவனிங்க. முக்கியமாக வந்து அல்ஜிப்ரா 6th சாப்டர் இருக்கு இல்லையா, அல்ஜிப்ரா அது வந்து நீங்கள் தரவு பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஸோ 3D ஜியோமெட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த டாபிக் வந்து எது ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெக்டார் அல்ஜிப்ரா தான். புரியுங்களா? அது போக ஃபிசிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெக்டார்ஸை பேஸ் பண்ணி நிறைய சாப்டர்ஸில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து வெக்டார்ஸ்க்கு வந்து அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சைட்லேருந்து கொடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். கவனிக்கணும். ஸோ டோட்டலாக எக்ஸாமுக்கு எவ்வளோ டைம் கொடுப்பாங்க, 3 hours வந்து டைம் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது மேக்ஸிமம் எவ்வளோ மார்க்ஸ்க்கு கொஷின் வந்து கேட்பாங்க, 90 மார்க்ஸ்க்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. இதில் 1 மார்க் கொஷின்ஸ் எவ்வளோ இருக்கும், 21 மார்க் கொஷின்ஸ் இருக்கும். சரிங்களா? அடுத்து 2 மார்க்ஸ், 3 மார்க்ஸ், 5 மார்க்ஸ் இது எல்லாமே வந்து டோட்டலாக 7 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 7 2 மார்க்ஸ், 7 3 மார்க்ஸ், 7 5 மார்க்ஸ். புரியுதுங்களா? இது எல்லாத்துலேயுமே கம்பல்சரி கொஷின் வந்து கண்டிப்பாக வரும். புரியுதுங்களா? அந்த கம்பல்சரி கொஷின் வந்து நீங்கள் கட்டாயம் அட்டன் பண்ணுங்கண்ணா. புரியுதுங்களா? ஸோ அந்த கம்பல்சரி கொஷின் அட்டன் பண்ணாமல் ரிமைனிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் 7 கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்கீங்க எக்ஸப்ட் கம்பல்சரி கொஷின். அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்கக்கூடிய மார்க் வந்து 6 கொஷினுக்கான மார்க் தான் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா கம்பல்சரி கொஷின் வந்து கட்டாயம் நீங்கள் அந்த 7ல் ஏதாவது ஒரு கொஷின் வந்து அந்த கம்பல்சரி கொஷினாக அட்டன் பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. காட் இட்? ஸோ இப்போ 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டோட்டலாக 10 கொஷின் கொடுத்துட்டு 7 கொஷின் அட்டன் பண்ணுறாங்க. அந்த 7ல் ஒரு கொஷின் வந்து கம்பல்சரி கொஷின். அந்த கம்பல்சரி கொஷினுடைய நம்பர் பாருங்க, 30th கொஷின். 30th கொஷின் வந்து கம்பல்சரி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. புரியுதுங்களா? எஸ். அந்த 30th 2 மார்க் கொஷின் வந்து நீங்கள் கட்டாயம் அந்த 7ல் ஒன் ஆஃப் த கொஷினாக நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும். காட் இட்? ஸோ அடுத்தது 3 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் வந்து 10 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 10ல் வந்து பார்த்தீங்கன்னா 7 கொஷின்ஸ் அட்டன் பண்ணால் போதும். அந்த 7ல் ஒன் ஆஃப் த கொஷின் என்னவா இருக்கணும், கம்பல்சரி கொஷினாக இருக்கும். ஸோ அந்த கம்பல்சரி கொஷின் நம்பர் பாருங்க, 40th கொஷின். புரியுங்களா? 40th கொஷின் வந்து கம்பல்சரி 3 மார்க் கொஷின். காட் இட்? ஸோ அடுத்தது வந்து 5 மார்க் கொஷின்ஸ். புரியுங்களா? 5 மார்க்ஸ் வந்து பார்க்கலாம். 5 மார்க்ஸ் வந்து எப்படி கொடுப்பாங்கன்னா 7 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. 7 கொஷின்ஸுமே எப்படி இருக்கும்னா எய்தர் ஆரில் இருக்கும். எய்தர் யூ வாண்ட் டு அட்டன் A கொஷின் ஆர் B கொஷின். புரியுங்களா? ஸோ அப்போ
இப்போ 7 கொஸ்டின்ஸ் எப்படி கொடுப்பாங்க 1 2 3 4 5 6 7 அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஃபர்ஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் எடுத்துக்கலாம். அதில் எப்படி இருக்குன்னா 1A அட்டன் பண்ணோம் அல்லது 1B அட்டன் பண்ணோம், ரெண்டில் ஏதாவது ஒன்று அட்டன் பண்ணால் போதும். அதே மாதிரி 2A அட்டன் பண்ணலாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா, இல்லை 2A உங்களுக்கு தெரியல, செகண்ட் கொஸ்டினில் ஏ பார்ட் வந்து உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் 2B வந்து அட்டன் பண்ணிக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான், நீங்கள் எது உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். காட் இட்? எஸ். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி, ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் கேட்கப்பட்ட அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஸோ 2-3 டிஸ்ட்ரிக்டான கொஸ்டின் வந்து எடுத்து அனலைஸ் பண்ணி அந்த டாப்பிக்கான வெயிட்டேஜ் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் இங்கே. ஸோ அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், கவனிங்க. எஸ். ஸோ இப்போ சாப்டர் வைஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து 2024 உடைய குவார்டர்லி எக்ஸாமுக்கான அனாலிசிஸ். ஓகே, சாப்டர் வைஸ் அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்கோம். மொத்தம் வந்து ஒரு 6 சாப்டர், ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல வந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 1 மார்க்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க, 2 மார்க்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க, 3 மார்க்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க, அண்டு 5 மார்க்ஸ் வந்து எத்தனை கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் பாருங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். ஸோ இதில் வந்து 5 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, அண்டு 2 மார்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ், 3 மார்க்ஸ் வந்து 2 கொஸ்டின்ஸ், அண்டு 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ ஓவராலாக உங்களுக்கு வந்து 25 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. காட் இட்? ஸோ அடுத்தது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் 25 கொஸ்டின்ஸ், 25 மார்க்ஸ் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 5 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ், 2 3 மார்க்ஸ், அண்டு 2 5 மார்க்ஸ். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 மார்க்ஸ் வரும். காட் இட்? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 100+ வரும். ஆக்சுவலி நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2-3 கொஸ்டின் பேப்பர் வச்சு அனலைஸ் பண்ணனால ஸோ உங்களுக்கு வந்து 100+ வரும். மேக்ஸிமம் மார்க்கு 90 மார்க்ஸ் தானே சார், அப்புறம் எப்படி சார் 100க்கு மேலே கொண்டு வந்தீங்க? ஸோ அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கூடாது இல்லையா, அதனால. ஸோ அடுத்தது வந்து தியரி ஆஃப் ஈக்குவேஷன் பாருங்க. ஸோ 1 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்திருக்காங்க, அடுத்தது 2 மார்க்ஸ் வந்து ஒரு கொஸ்டின். இதில் 3 மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் வந்து இந்த 3rd சாப்டர்லேருந்து பிக் பண்ணியிருக்காங்க, கம்பல்சரி கொஸ்டின். சினா கம்பல்சரி கொஸ்டின். காட் இட்? ஸோ அடுத்தது 5 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. கிளியராக இருக்கா? எஸ். அடுத்தது இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் 3 1 மார்க்ஸ், 2 மார்க்ஸ் கம்பல்சரி, அண்ட் 1 3 மார்க், அண்ட் 3 5 மார்க்ஸ். காட் இட்? ஸோ அடுத்தது 4th சாப்டர் 2 டைமென்ஷனல் அனாலிட்டிக்கல் ஜியாமெட்ரி. அதில் எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 கொஸ்டின்ஸ், 3 1 மார்க் கொஸ்டின்ஸ், அப்புறம் 1 2 மார்க் கொஸ்டின், 2 3 மார்க் கொஸ்டின், அடுத்தது வந்து 2 5 மார்க் கொஸ்டின்ஸ். காட் இட்? ஸோ அடுத்ததா 6th சாப்டர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் வெக்டார் அல்ஜிப்ரா. இல்லை 3 1 மார்க்ஸ், 2 2 மார்க்ஸ், அண்ட் 1 3 மார்க்ஸ், அண்ட் 3 5 மார்க்ஸ். புரியுங்களா? ஸோ இதில் எல்லாமே வந்து உங்களுக்கு 25 அப்படின்னு வந்துடும். காட் இட்? ஸோ இது 25 மார்க்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் இது வந்து 25 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் 3 + 2 5, 5 + 6 11, 11 + 10. ஓகே, ஸோ 21 மார்க்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இதில். காட் இட்? ஸோ 5th சாப்டரில் 21 மார்க்ஸ். அடுத்தது தியரி ஆஃப் ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காட் இட்? ஸோ இதில் 1 மார்க்கு + 2 3 மார்க்ஸு, 3 மார்க்ஸு + 2 3 மார்க்ஸ். ஸோ அப்போ 6. ஸோ அப்போ 3 + 6 9, 9 + 10. ஓகே, ஸோ அப்போ 19. கிளியராக இருக்கா? ஓகே, எஸ் ஆர் நோ? ஓகே, ஸோ இதுதான் வந்து வெயிட்டேஜ். ஸோ இந்த வெயிட்டேஜை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸாமுக்கு வந்து பிளான் பண்ணுங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு. புரியுங்களா? ஸோ மெயினாக வந்து இது போக வந்து 2023க்கான அனாலிசிஸும் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து கோ த்ரோ பண்ணிக்கோங்க. ஸோ எந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஸோ அப்புறம் கம்பல்சரி கொஸ்டின் வந்து எந்த சாப்டர்லேருந்து பிக் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ப்ரீவியஸ் இயரை பார்க்கும்போது தியரி ஆஃப் ஈக்குவேஷன் வந்து 2 மார்க்ஸ் கேட்டிருந்தாங்க. இங்கே பாருங்கள் கம்பல்சரி கொஸ்டின் காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தியரி ஆஃப் ஈக்குவேஷன் வந்து 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பல்சரி கொஸ்டின் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. காட் இட்? எஸ். அடுத்தது வந்து 2022க்கான அனாலிசிஸ். கிளியரா? ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கோங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அனாலிசிஸ் பேஸ் பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். காட் இட்? ஸோ இப்போ 1 மார்க்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், 2 மார்க்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எந்தெந்த சாப்டருக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போ 1 மார்க்ஸ் அப்படின்னு வரும்போது புக் பேக் கொஸ்டின் வந்து நீங்கள் கோ த்ரூ பண்ணுங்கள். மெயினாக புக் பேக் கொஸ்டின்ஸ் கோ த்ரூ பண்ணாலே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் 21 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு எவ்வளோ வரும், 15+ வந்துடும். புரியுதுங்களா? 15 + 1 மார்க்ஸ் வந்து புக் பேக்லேருந்தே வந்துடும். கிளியராக இருக்கா? ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாப்டர் 1 to 6 இதை வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த சாப்டர்ல வந்து 2 மார்க்ஸ் வந்து கேட்பாங்க. கிளியராக இருக்கா பசங்களா? எஸ். அடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சாப்டர் 1 2 and 5 வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ இதில் 3 மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. காட் இட்? ஸோ அடுத்து 5 மார்க்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் சாப்டர் 2 5 6 வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள்.
இதில் வந்து 5 மார்க்ஸ் வந்து கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் வந்து இருக்குது. காட் இட். ஸோ இது எல்லாமே வந்து ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸு, அதை தான் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம். கிளியராக இருக்கா? எஸ். அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக லேர்ன் பண்ணிக்கிறீங்க ஒவ்வொரு சாப்டருக்கும். கிளியரா? கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது வந்து என்ன பண்ணலாம்? கான்செப்ட்ஸ் தெரியும். ஸோ கான்செப்ட் தெரிஞ்சால் மட்டும் போதுமா? இல்லை, ஃபார்முலாஸும் தெரியணும். புரியுங்களா? ஸோ ஒவ்வொரு சாப்டரில் இருக்கக்கூடிய அந்த ஃபார்முலாஸ் வந்து கட்டாயம் தெரியணும். அந்த ஃபார்முலாஸ் லேர்ன் பண்ணதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ், புரியுதுங்களா? ஸோ மேட்ரிசஸ் டிட்டர்மினன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து தெளிவாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது முடிச்சதுக்கப்புறம் தியரம்ஸ், புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ட் தியரம்ஸ். காட் இட். ஸோ இப்போ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து தியரம்ஸ் அதில் இருக்கக்கூடிய தியரம்ஸ் எல்லாம் முக்கியமாக வந்து கவர் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய தியரமும் வந்து நீங்கள் கவர் பண்ணிடுங்க. கிளியரா? ஸோ கான்செப்ட், ஃபார்முலாஸு, தியரம்ஸ், ப்ராப்பர்ட்டிஸு, அதை ஃபாலோ பண்ணி தியரம்ஸ், இந்த ஆர்டரில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது ஈஸியாக என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். புரியுங்களா? அந்த ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த விஷயம்லாம் நீங்கள் கட்டாயம் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கணும். காட் இட். கிளியராக இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்டடி ஃப்ளோ. ஓகேவா? ஸோ எப்படி வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த ஃப்ளோ வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து எந்த ஏரியாவில் கேட்குறாங்கன்னா எக்ஸாம்பிள்ஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சம்ஸ் ஃபோக்கஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்? யூ கேன் கிவ் தி ப்ரியாரிட்டி டு எக்ஸசைஸ் கொஷின்ஸ். புரியுங்களா? எக்ஸசைஸ் கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து நீங்கள் டச் பண்ணலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ கிரியேட்டிவ் கொஷின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ் வந்து எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து எப்படி வந்து ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு டீட்டெயிலாக அதுக்குன்னு ஒரு தனி செஷன் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அப்கமிங் டேஸில் வரக்கூடிய இந்த கிரியேட்டிவ் கொஷின்ஸ்க்கான அந்த செஷனை வந்து மறக்காமல் எல்லாரும் அட்டென்ட் பண்ணுங்க. சரிங்களா? எஸ், அதுக்கான செஷன் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது போக எஃபெக்டிவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான இன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். கவனிங்க. ஸோ இப்போது மேக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் தான் பண்ணுறீங்க. லைக் சோசியல் சயின்ஸ் எப்படி ரீட் பண்ணால் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதே மாதிரி வந்து மேக்ஸும் நீங்கள் ரீட் பண்ணால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. ஸோ மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சால்வ் பண்ணி தான் பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ சால்வ் பண்ணி பார்க்கணும். கண்டினியூஸாக வந்து ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு வந்து என்னவாகும், மேக்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக சால்வ் பண்ணுற அளவுக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் கோ த்ரோ பண்ணுறது மூலமாக நீங்கள் ரீட் பண்ணது மூலமாக மேக்ஸை கற்றுக்கலாம் அப்படின்னா வாய்ப்பே இல்லை கண்ணா. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நீங்கள் எந்த ஒரு கொஷின்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணதா இருந்தாலும் டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. புரியுங்களா? ஸோ இப்போ மார்க் டெஸ்ட்டாலாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக டைமர் வச்சுட்டு அந்த மார்க் டெஸ்ட்டாலாம் எடுத்துக்கோங்க. கரெக்டாக அந்த டைமர் லிமிட்டுக்குள்ளே உங்களால் வந்து எல்லா கொஷின்ஸ்க்கும் வந்து ஆன்சர் பண்ண முடியுதா இல்லையா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கோங்க. காட் இட். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, உங்களுக்கு எந்த ஒரு டவுட்ஸ் வந்தாலும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ பக்கத்தில் உங்கள் டீச்சர்ஸ் இருக்கலாம் அல்லது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ யார் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்களோட ஹெல்ப்பை எடுத்துக்கிட்டு உங்களோட டவுட்ஸ் என்ன இருக்கோ மேக்ஸில் அது அப்போவே வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. புரியுங்களா? ஸோ டவுட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணாமல் அப்படியே விட்டுறாதீங்க. ஸோ அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா சென்டம் இந்த மாதிரியெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. புரியுங்களா? ஸோ நிறைய கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே டவுட் பேஸ் பண்ணி வேறு ஏதாவது கொஷின்ஸ் வருது அப்படின்னா அப்போ மறுபடியும் நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுங்களா? ஸோ எந்த டவுட் வந்தாலும் அப்பப்போ கிளியர் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எஸ். ஸோ தட்ஸ் ஆல் கண்ணா. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த குவார்டர்லிக்கான மேக்ஸ் எக்ஸாமுக்கான சக்ஸஸ் பிளான். ஸோ இந்த பிளானை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்ஸ் வந்து நம்ம எடுக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து இன்னும் நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு செஷன் வந்து நாங்கள் ஷெட்யூல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த செஷன்ஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த பெல் ஐக்கானை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? ஸோ அது போக நம்மளுடைய சோசியல் மீடியாஸ் வந்து இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்டா, ஃபேஸ்புக், டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது போக வந்து வாட்ஸ்அப் சேனலில் டீச்சர்ஸ் நாங்கள் எங்களுடைய ஹேண்ட் நோட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எஸ். அண்ட் ஒன்ஸ் அகைன் இந்த இயர் வந்து நம்ம சைலமில் நீட் எக்ஸாமில் பாஸ் பண்ண அத்தனை பேருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். ஸோ இந்த இயர் உங்களை யாரெல்லாம் வந்து நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் வந்து அட்வான்ஸாக நான் சொல்லிக்கிறேன். சரிங்களா? எஸ். ஸோ உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் என்ன பண்ணுறீங்க, இங்கே இருக்கக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்,
டயல் பண்ணிக்கணும். சரிங்களா? தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ. மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செஷன் வந்து நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.